I include you also in my message. உங்களை கூட நான் உள்படுத்தி என்னுடைய செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். You know, when we go through some very difficult moments in our lives, or when we go through some exhilarating experiences, that is when we truly love our Lord more and more than ever before. மிக கடினமான சில வாழ்க்கை சூழ்நிலைகள், கஷ்டமான சூழ்நிலைகளை கடந்து செல்லும் போதுதான் நாம் ஆண்டவரை இன்னும் அதிகமாக சேவை செய்ய காரணமாக மாற்றப்படுகிறது. We have had some divine encounters with God which we would remember. நாம் ஆண்டவருமாக நேரிட்டுள்ளதான ஒரு தொடர்பை நாம் பல நேரங்களில் நாம் நினைவூட்ட வேண்டும். It demonstrates the love of God increased by our allegiance to Him because of that great favor of God. நாம் ஆண்டவரோடு இருக்கிற அன்பை அதை அதிகமாக கூட்டுகிறது, அவருக்கு அனுகூலமாக இருக்கிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. That divine encounter with God helps us to be stirred up in our faith and draw closer to Him. ஆண்டவரோடு இருக்கிற நெருங்கின தொடர்பானது இன்னும் அதிகமாக அவரோடு சேர்ந்திருக்க, அவரோடு நெருக்கமாக இருக்க உதவுகிறது. Do you get what I am trying to say? How many of you all have had such a divine encounter in your way in your Christian life so far? இத்தனை நாட்களாக உங்கள் வாழ்க்கையில எத்தனை பேர் ஆண்டவருமாக நேரிட்டுள்ளதான ஒரு தொடர்பு, ஒரு பந்தம் உங்கள் வாழ்க்கையில எத்தனை பேர் நீங்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? Can you recall and raise your hands if you've had such an experience in your lives? ஆண்டவருமாக ஒரு நேரடியான ஒரு தொடர்பை பாதுகாத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் கரங்களை தூக்கி காட்டலாமா? Praise the Lord. Praise the Lord. I see many hands going up. அநேக கரங்களை நான் பார்க்கிறேன். So when we recall those special moments in our lives, இப்படிப்பட்ட விசேஷமா we get more and more endeared to the Lord. நாம் இப்படிப்பட்ட விசேஷமான சூழ்நிலை வழியாக கடந்து செல்லும் போது தெய்வீகத்துக்குள்ளாக அதிகமாக இன்னும் அதிகமாக நாம் நுழைந்து விடுகிறோம். If you have not had this kind of an experience so far in your Christian life, from the time you were born again till today, I would strongly recommend that you should yearn for it, pray hard, and ask the Lord to intervene in your lives in such a way that you will experience His divine presence and intervention. நாம் ரட்சிக்கப்பட்டதான நாளிலே இருந்து இதுவரையும் நாம் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாக கடந்து செல்லவில்லை என்று சொன்னால், இன்றையிலே இருந்து நாம் ஒரு முடிவெடுக்க வேண்டும், ஆரம்பிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலூடாக, ஆராதனையூடாக தேவனோடு நெருங்கின ஒரு தொடர்பை நாம் மெயின்டைன் பண்ண, அதை அந்த அனுபவத்துக்கு நேராக நாம் வருவதற்காக இந்த நாளிலே இருந்து நாம் ஆரம்பிக்க வேண்டும். As you all are aware that I am from the Indian military background. I was in the Indian Army for 23 long years, and I served in very difficult circumstances, different terrains, and especially in the very high altitude mountains in Sikkim area. That's all, an experience that is very unique as far as I'm concerned. நான் என்னுடைய கடந்த 23 வருடங்கள் கடினமான இந்தியன் ஆர்மியிலே நான் சேவை செய்து கொண்டிருந்தேன். அந்த நாட்களை நான் நினைத்து பார்க்கிறேன். அதிகமாக நல்ல ஆக்சிஜன் கூட கிடைக்காத அந்த சிக்கிம் போலுள்ளதான மலை பகுதிகள், வித்தியாசமான இடங்கள், வித்தியாசமான இயற்கை சூழ்நிலைகள் இருக்கிற இடங்களில் எல்லாம் நான் வாழ்ந்தபோது, சேவை செய்தபோது என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்ததான வித்தியாசமான அனுபவங்களை நான் நினைத்து பார்க்கிறேன். So on one occasion when I was a post commander of a post that is overlooking the Chinese, some 200 meters away, that is where I experienced the divine encounter with God. நான் ஒரு தடவை ஒரு விசேஷமான போஸ்டுக்குள்ளாக நான் நியமிக்கப்பட்டேன். சைனீஸ் அவர்களை உற்று பார்க்கிற ஒரு 200 மீட்டர் தள்ளி இங்கே இருந்து கொண்டு அவர்களை கவனிக்கிற ஒரு வேலைக்காக நான் நியமிக்கப்பட்டேன். அந்த நாளிலே தேவனுமாக ஒரு நெருங்கின தொடர்பை, தேவனுமாக முகாமுகம் சந்திக்கிற ஒரு அனுபவம் எனக்கு நேர்ந்தது. I was then a young captain,
and I was made in charge of that post overlooking the Chinese. அந்த சீனாக்காரர்களை அவர்களை கவனிக்க உற்று பார்க்கிற ஒரு வேலை என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது நான் ஒரு வாலிப கேப்டனாக அந்த நாள் சேவை செய்து கொண்டிருந்தேன். At that point of time, I was very keen to check on the sentries who were giving their duties at the post and going from one sentry post to another sentry post to just see if they are alert. நான் அந்த நாட்கள் மிகவும் கவனமாக ஜாக்கிரதையாக ஒரு சென்ட்ரி போஸ்டிலே இருந்து இன்னொரு சென்ட்ரி போஸ்டுக்கு அந்த வேலைகளை கைமாறுகிற அந்த வேலைகளை கவனிக்கிற பராமரிக்கிற வேலையில மிகவும் அந்த கீ பொசிஷனை என்னுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது. நான் அந்த வேலையை செய்து கொண்டிருந்தேன். So it was a frontage of about 200 meters and I had to make sure that all our fronts were safe and secure. நான் எங்களுக்கு 200 மீட்டருக்கு முன்னாடி தான் சீனக்காரர்கள் இருக்கிறார்கள். அந்த இடத்துல என்னோடு இருக்கிற எல்லா நண்பர்களும் நாங்கள் சேஃபாக பாதுகாப்பாக இருக்கிறோம் என்பதை நான் எப்பொழுதும் கவனமாக இருந்து கொண்டே இருந்தேன். So when I took out my a big long stick as well as a torch to check out on the sentries giving their duties, at that time it started to snow heavily. நான் என்னுடைய கரத்தில் இருந்த ஒரு நீளமான ஒரு கோலும் என்னுடைய கரத்தில் இருந்த டார்ச்சுமாக என்னோடு கூட இருக்கிறதான எல்லோரையும் கவனித்து காரியங்களை எல்லாம் நிதானமாக கவனித்துக் கொண்டிருந்த போது திடீர்னு அங்க பயங்கரமான ஒரு பனிமூட்டம் அந்த இடத்துல இறங்கி வந்தது. Mind you, the temperature is -40 degrees. அந்த நாட்கள் வெப்பநிலையானது -40 டிகிரிக்கு கீழேயாக காணப்பட்டது. And we were to wear our extreme cold climate clothings. அந்த நாட்கள் அந்த குளிர் காலத்திலே பயன்படுத்த வேண்டிய ஆடைகளை நாங்கள் அந்த நாட்களிலே உடுத்திக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்தது. So while I was walking in the snow with my snow boots on, suddenly I realized that I had lost my way after about a few yards because it was all snowing and the beaten track was all covered with snow. நான் நடந்து அப்படியே காலையிலே நான் என்னுடைய அந்த பனியில நடந்து போக வேண்டிய ஷூ போட்டுக்கொண்டு நடந்து போகிற நேரத்தில் திடீர்னு அந்த பனிமூட்டம் அங்கே மூடினதுனால நான் உண்மையிலே நடந்து போக வேண்டிய அந்த ட்ராக்கை தவறிவிட்டேன். நான் வழி தப்பி நான் இன்னொரு ட்ராக் வழியாக நான் முன்னே போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. And after about maybe 10 or 15 minutes I was kind of lost. நான் 10-15 நிமிடம் தாண்டின போது என்னுடைய எல்லா சூழ்நிலைகளும் நான் என் வழியை இழந்து போன ஒரு சூழ்நிலை வந்தது. Imagine the post commander of a post getting lost in his own post. பாருங்கள், அந்த போஸ்டினுடைய கமாண்டரா இருக்கிற அந்த நபரே அவர் அந்த போஸ்ட் எங்க இருக்கிறது என்று கூட தெரியாத அளவுக்கு அந்த எல்லை இழந்து விட்டார் என்று பார்க்கும்போது நீங்கள் கவனித்து பாருங்கள். So I was shouting out to the sentries on duty, but nobody was there to listen to me. நான் அந்த இடத்திலே இருந்த அழுதற்கு நான் கதறி சத்தம் போட்டேன். ஆனால் என்னுடைய சத்தம் அந்த இடத்திலே இருந்த யாருமே கவனிக்கவில்லை, கேட்கவில்லை. And to make things worse, I went and fell into a soft pit having fresh snow covered inside. இப்பொழுது பனியால் நிரப்பப்பட்டிருக்கிறதான ஒரு சின்ன குழியிலே நான் போய் அகப்பட்ட கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. And when I started to sink into the pit full of snow, then suddenly a kind of a fear gripped me. அந்த பனியால் மூடப்பட்ட அப்பொழுது நிரம்பினதான அந்த பனியால் மூடப்பட்ட அந்த குழியிலே என்னுடைய கால்கள் பதிந்தபோது நான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழியிலே நான் முங்கி போகிற சூழ்நிலை வந்தபோது என்னுடைய உள்ளத்திலே ஒரு சின்ன பயமானது துவங்கினது. And the more I tried to wriggle out of the pit, the more I was sinking into the pit. நான் எந்த அளவுக்கு அந்த குழியில இருந்து வெளியே வர நான் முயற்சி எடுக்கிறேனோ அந்த அளவுக்கு மீண்டும் அதிகமாக அந்த குழியிலே நான் முங்கி போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. And further to make things even more worse, மீண்டும் அதிகமாக மோசமான சூழ்நிலைக்கு நேராக காரியங்கள் கடந்து சென்றது. there were 4 mountain dogs that came circling around that pit where I was in. Mountain dogs. நான் அந்த அகப்பட்டிருந்ததான அந்த குழியின் சமீபமாக 4 மலை நாய்கள் அந்த இடத்துல இருந்தது. These mountain dogs are famous there in Sikkim mountains. அந்த சிக்கிம்
மலைகளிலே இந்த மவுண்டன் இந்த மலை நாய்கள் மிகவும் பிரசித்தமானவைகள். They only know to come and bite you and eat you up. They are not famous for barking or making noise. அவர்கள் குறைப்பதற்கு மட்டுமல்ல அவர்கள் பிரசித்தமானவர்கள், அவர்கள் கடிப்பதற்கும் அவர்கள் புசிப்பதற்கும் எல்லாம் மிகவும் பிரசித்தமான நாய்களாக இருந்தது. There were many such occasions where many have been killed by these mountain dogs, and only just a trace of their dress and a few skeletal remains was all there where that person was earlier. அநேக போர் வீரர்கள் அந்த இடத்திலே முன்காலங்களிலே இந்த நாய்களுடைய கடிகளால் ஏற்கப்பட்டு அநேகர் அந்த இடத்திலே இறந்து போயிருக்கிறார்கள். கடைசியில் அவங்க உடம்பில் இருக்கிற அந்த துணி அந்த ஆடைகளுடையதான ஏதோ சின்ன பகுதிகள் மட்டும்தான் மீதியாக கிடைத்திருக்கிறது. சில எலும்பு துண்டுகள் மட்டும்தான் மீதியாக கண்டடைக்கப்பட்டிருக்கிறார்கள். மீதி எல்லாமே சாப்பிடக்கூடிய அளவில் உள்ளதான கொடூரமான நாய்களாக இருந்தது அவைகள். That's when I remembered Psalm 50 verse 5051, which is those days it was STD code. Nowadays we have many other codes. We don't have any more STDs booths around. அந்த நாட்களிலே எங்களுக்கு எஸ்டிடி கோல் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நாட்களில் அநேக விதமான கோள்கள் நமக்கு இருக்கிறது. ஆனால் அந்த நாளிலே ஆண்டவர் என்னுடைய மனதுக்குள்ளே கொடுத்த ஒரு வசனம் சங்கீதங்கள் 50:51 வசனம். Could you please read that for me? 5015, sorry. 50 அதிகாரம் 15 வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். Praise the Lord. Praise the Lord. What a great promise this is for us, the Lord has given us. பாருங்களே எவ்வளவு பெரிய ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். I was desperate for my life. நான் என்னுடைய வாழ்க்கையில மிகவும் திகில் கொண்டதான ஒரு சூழ்நிலை. And the enemy here was the extreme cold climate and the snow around me, and the more I go into the snow I'm getting frozen, and then of course these dogs, mountain dogs that were surrounded me. பாருங்களே எனக்கு முன்னாக எதிரிகள் இருக்கிறார்கள். எதிரான சூழ்நிலை, இயற்கை சூழ்நிலைகள் பனி மூட்டமாக இருக்கிறது. நான் குழிக்குள்ளே அகப்பட்டு தாழ்ந்து போய் கொண்டே இருக்கிறேன். அதற்கும் அதிகமாக இப்படிப்பட்ட மலை நாய்கள் எனக்கு விரோதமாக சூழ்ந்திருக்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை மத்தியிலே நான் இருக்கிறேன். That's when I, numbed with fear, I just called upon God in a very slow, steady voice, asking for God to help me. நான் அந்த சூழ்நிலைக்கட்டான சூழ்நிலையில மிக மெல்லிய சிரத்தோடு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் மிக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க தொடங்கினேன். There was nobody to help me at that time. அந்த இடத்துல என்னை எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. And there was only the Lord who could deliver me by sending his guardian angels. அவர் தன்னுடைய தூதர்களை அனுப்பி என் ஆண்டவரால் மட்டும்தான் என்னை உதவி செய்ய முடியும். So I called upon the Lord, remembering this particular promise from the word of God. இந்த வசனத்திலே இருக்கிறதான இந்த விசேஷமான வாக்குத்தத்தத்தை நினைத்துக் கொண்டு நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட தொடங்கினேன். And lo and behold, suddenly from out of nowhere there was this gush of wind. திடீர்னு பார்த்தா எங்க இருந்தோ ஒரு பயங்கரமான காற்று அப்படியே வீச தொடங்கினது. And with that wind these mountain dogs just turned tail and ran away from that place. அந்த திடீர்னு வீசப்பட்டதான காற்றினால் அங்கே இருந்ததான மலை நாய்கள் அவர்களை வாலை மடக்கி கொண்டு திரும்பி அவர்கள் ஓடி போனார்கள். I knew it was the Spirit of God that had come down to help me, to rescue me and save me from my death. நான் அந்த இடத்திலே புரிந்து கொண்டேன், பரிசுத்த ஆண்டவருடைய ஆவியானவர் என்னை உதவி செய்யும்படியாக என் மரண இருளின் தாழ்வரை அந்த பள்ளத்தாக்கிலே என் ஆண்டவர் உதவி செய்யும்படியாக இறங்கி வந்ததை என்னாலே உணர்ந்து கொள்ள முடிந்தது. That's when I regained my voice
to some extent and shouted out again because I was almost getting near my neck level into the snow. என்னுடைய கழுத்தளவுக்கும் இந்த பனியானது மூடப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில நான் அதிகமாக சத்தம் போட்டு நான் கதறக்கூடிய சவுண்ட் போடக்கூடிய ஒரு சூழ்நிலையாக And மாற்றப்பட்டது. suddenly the rescue came from our troops who were there in the post, and they came running to rescue me out and pulled me out with a rope and put me on a firm ground. அப்படியே என்னை மீட்பு பணியினர்கள் ஓடி வந்து என்னை அந்த ஆழமான குழியில இருந்து அவர்கள் கயர் மற்ற பொருட்களை கொண்டு வந்து என்னை காப்பாற்றி மீட்டு அவர்கள் நல்ல சேஃபான சாதாரணமான நிலத்திற்கு நேராக என்னை கொண்டு போய் விட்டார்கள். By the time I was out of that pit, I was all frozen. நான் அந்த குழியிலே அகப்பட்டு இருக்கும் போது மிகவும் நடுங்கின விரைக்கப்படுகிற நடுங்கி இருந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தது. Another 5 minutes I would have been frozen to death. நானே 5 நிமிடம் கூட தாண்டி இருந்தால் கண்டிப்பாகவே மரணத்திற்கு நேராக நான் சென்றிருப்பேன். But by the grace of God, this help came to me at the right moment. They pulled me out and took me into my bunker and gave me the quick treatment for resuscitating me. ஆண்டவருடைய கிருபையால் மிகவும் சீக்கிரமாக உதவிக்கரம் கடந்து வந்து அந்த குழியில இருந்தனை காப்பாற்றி பங்கருக்குள்ள கொண்டு போய் தேவையான ஆடைகளை கொடுத்து எனக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்களை கொடுத்து போஜனத்தை கொடுத்து நல்ல பாதுகாப்பான சூழ்நிலைக்கு நேராக நான் கொண்டு வரப்பட்டேன். My dear brothers and sisters, you also could possibly go through such experiences in your life. என்னுடைய அருமையான சகோதரி சகோதரர்களே, உங்கள் வாழ்க்கையில கூட நீங்கள் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளூடாக ஒருவேளை நீங்கள் கடந்து செல்ல வேண்டி இருக்கும். Not through such experience like Sikkim experience, but in your faith life, in your life as a child of God, in your daily walk with Jesus, there would be occasions when nobody will be there to help you. Only the Lord and his guardian angels can help you. இங்கே சிக்கிமிலே நான் அனுபவித்ததான அனுபவத்தை போல அல்ல, உங்கள் விசுவாச வாழ்க்கையில எந்த மனிதனும் உதவி செய்ய இல்லாத விசேஷமான தடுமாறுகிற பயந்து போகிற சில சூழ்நிலையிலூடாக உங்க வாழ்க்கையில கடந்து போக வேண்டிய அனுபவங்கள் ஒருவேளை நீங்கள் சந்திக்கலாம். Remember the God of Abraham, Jacob and Isaac. He is the God who is yours too. அபிரகாமினுடைய யாக்கோபினுடைய ஈசாக்கினுடைய தேவன் உங்களுடைய தேவன் என்பதையும் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதையும் நீங்கள் நினைக்க வேண்டும். For such divine encounters, we really have to be in tune with God. ஆண்டவரோடு கூட நேரடியாக முகாமுகமாக இருக்கிற அனுபவத்தை நாம் உருவாக்க வேண்டும். When you call upon his name, he is there to rescue you only because you are in tune with him. நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது இக்கட்டு சூழ்நிலையில அவர் உங்களை உதவி செய்ய வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவருமாக ஒரு நெருங்கின ஒரு தொடர்பில் இருக்க வேண்டும். There was an occasion when Abraham experienced that divine encounter in his life. ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருமாக நேரடியான ஒரு தொடர்பு, ஒரு நேரடியான ஒரு அனுபவம் ஆபிரகாமுக்கு இருந்தது. Genesis 22 verse 11, we see that there. ஆதியாகமம் 22 அதனுடைய 11வது வசனத்திலே நம்மாலே பார்க்க முடிகிறது. You know the background of the story here. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான கதையினுடைய சம்பவத்தினுடையதான பின்னணியத்தை நமக்கு தெரியும். Genesis 22 verse 11 is what I'm trying to emphasize on, but before that we see how Abraham became so obedient to God the Father in heaven that he took his only son Isaac, which he got after a very, very matured age of his life, that he would never have got otherwise. And there he was asked by God to offer his son Isaac as a sacrifice. இந்த 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிற காரியத்திற்கு பின்னணியமாக ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து அவருடைய முதிர் வயதிலே அவருக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து அந்த பிள்ளையை தன் அன்போடு பாசத்தோடு வளர்த்தினதான அந்த பிள்ளையை ஆண்டவர் தனக்கு ஒரு பலியாக கொடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொள்ளும் போது மிகவும் பணிவுடன் மிகவும் கீழ்ப்படிதலோடு கர்த்தருடைய சர்வ வல்லமையுள்ள தேவனிடம் அவர் கீழ்ப்படிதல் உள்ளவனாக தன்னுடைய பிள்ளையை கர்த்தருக்கு பலியாக கொடுக்க
அவர் ஆயத்தமான சம்பவம் தான் இதற்கு பின்னணியில் இருக்கிறது. So in Genesis chapter 22 verse 11 we see how God tested Abraham to the last second and how he responded in total obedience to God. இந்த 22ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 11ஆம் வசனத்திலே எப்படி ஆபிரகாமை ஆண்டவர் தன்னுடைய கடைசி நிமிஷத்திலே சோதித்தார் என்பதும் அந்த இக்கட்டான கடைசி நிமிடத்திலே எப்படி அந்த சோதனைக்கு ஆபிரகாம் திருப்பி அதை எதிர்கொண்டார் என்பதை பற்றியும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. And the angel of the Lord called upon him out of heaven and said, Abraham, Abraham, he said. இங்கே கர்த்தருடைய தூதன் அந்த இடத்திலே ஆபிரகாமை நோக்கி ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். And that was enough to stop Abraham from bringing down that dagger or the knife upon Isaac's throat. இப்பொழுது ஐசாக்கினுடையதான கழுத்துக்கு நேராக ஓங்கப்பட்டிருந்த அந்த கத்தியை கீழே போடுவதற்கு அங்கே அழைக்கப்பட்ட கேட்கப்பட்ட அந்த சத்தமானது போதுமானதாக இருந்தது. And the rest is history. அது அதனுடைய வரலாக இருக்கிறது. And அதில் ஒரு சரித்திரமாய் மாறி தீர்ந்திருக்கிறது. அது ஒரு வரலாறாக மாற்றப்பட்டது. So it's become history in the sense we hear and learn about Abraham's obedience to God's voice. அந்த வரலாற்றிலே இருந்து ஆபிரகாம் கர்த்தருக்கு மிகவும் பணிவுள்ள கீழ்ப்படிதல் உள்ளவனாக இருந்தார் என்பதை நம்மாலே புரிந்து கொள்ள முடியும். And then God was so touched by Abraham's sacrifice that he says, now I know that you fear God, since you have not withheld your son, your only son, from me. இப்பொழுது ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளையை பலியாக கொடுக்கத்தான் ஒப்பு கொடுத்ததை இந்த காரியத்தினால் ஆண்டவர் மிகவும் மனதிலே தொடப்பட்டவராக மாற்றப்பட்டு இப்பொழுது நீ எனக்காக என்னை நேசிக்கிறதுனால உன்னுடைய பிள்ளையை கொடுக்க தயங்காமல் இருந்தாயே என்று சொல்லி ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் பேசுகிறதை பார்க்க முடியும். So that was an unforgettable experience in Abraham's life where he went on to touch God's heart. இந்த சம்பவமானது ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு சம்பவமாக இருந்தது. அது ஆண்டவருடைய இருதயத்தை தொட்டதான ஒரு நிகழ்வாக மாற்றப்பட்டது. Besides Abraham going through that unforgettable experience, it is God who drew nigh to him, close to him, because he knew now this man is truly loyal to me. இப்பொழுது இந்த சம்பவமானது ஆண்டவரை ஆபிரகாமுவாக நெருங்கின ஒரு தொடர்புக்கு நேராக ஆண்டவருடைய இருதயத்தோடு சேர்ந்து கடைபிடிக்கிற ஒரு இருதயமுள்ள மனிதனாக மாற்ற காரணமாக மாற்றப்பட்டது. ஆகையால் தான் ஆண்டவர் ஆபிரகாமை தனக்குள்ள தன்னுடைய பிள்ளையாக அவரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டானது. How many of us here would like for God to testify about us as to who we are and where our loyalty remains? இப்போ ஆண்டவருமாக இருக்கிற அந்த தொடர்பில் அந்த நெருக்க நட்பில் எந்த அளவுக்கு நாம் இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் என்னை சோதித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒப்பு கொடுக்க எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? Would you like to go to that level of understanding with God and closeness with God, where God would testify to the people around, to the world around, that indeed you are his favorite? ஆண்டவருக்கு நீங்கள் நெருக்கமானவர்கள் அனுகூலமானவர்கள் என்பதை அவர் நிரூபிக்கும்படி ஆண்டவர் அனுமதிக்கிற சோதனைக்கு நேராக கடந்து செல்ல நான் ஆயத்தம் என்று சொல்லி ஒப்பு கொடுக்க நீங்கள் எத்தனை பேர் தயாராக இருக்கிறீர்கள்? Would you like to be addressed as my dear son, my dear daughter who loves me? I love you because you love me first. நீங்க எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு சத்தம் கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்க? என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, நீ என்னை நேசிக்கிறதுனால நானும் உன்னை நேசிக்கிறேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு அனுபவத்துக்கு நேராக கடந்து செல்ல எத்தனை பேர் உங்களை விட்டு கொடுக்கிறீங்க? We love Jesus because he loved us first. That is correct. But then in this particular example what we are talking about, here we see
Abraham showing his love and affection and loyalty to God par excellent. பாருங்களேன், நாம் ஆண்டவர் நம்மை நேசித்திருக்கிறார், நாம் இயேசுவை நேசிக்கிறோம், அது கரெக்ட் தான். ஆனால் ஆபிரகாம் அப்படியல்ல, ஒரு சாதாரணமான ஒருவருக்கொருவர் இருக்கிற நட்பு அன்பு தொடர்பு அல்ல, அதற்கு மேலாக ஆண்டவரோடு நெருக்கமாயிருக்கிற ஒரு உன்னதமான ஒரு தொடர்புக்காக ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஆண்டவருமாக நெருங்கி இருக்கிற அனுபவத்தை இங்கே பார்க்க முடிகிறது. So how many of you all would like to come to that close relationship with God, like as if you are already in heaven with him? நீங்கள் இப்போது ஏற்கனவே ஆண்டவர் பரலோகத்தில் ஆண்டவரோடு இருக்கிற அந்த ஒரு அனுபவத்துக்கு நேராக, நெருக்கமாக கர்த்தரோடு இருக்கிற ஒரு அனுபவத்துக்கு நேராக வருவதற்கு நீ ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? Would you raise your hands please? உங்களுடைய கரங்களை தூக்கி காட்டலாமா? Hallelujah. Hallelujah. You all need to go to that level of closeness and intimacy with God, like it is mentioned here in this particular portion. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த விசேஷமான பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறதை போல ஆண்டவருமாக நேரடியாக நெருங்கின ஒரு தனிப்பட்ட உறவுக்குள்ளாக, ஒரு தனிப்பட்ட நெருக்க நட்புக்குள்ளாக கடந்து செல்ல எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? Thank God for people like Abraham in the Bible who set great examples for us. நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் ஆபிரகாமை ஒரு நல்ல மாதிரியான ஒரு உதாரணமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால. When we read in Genesis chapter 18 verse 17 to 18, we see how God testifies about his relationship with Abraham. Genesis 18:17 to 18. இப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமோடு எப்படிப்பட்ட நட்பை வைத்திருக்கிறார் என்பதை பற்றி விவரிக்கிற வார்த்தையாக ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 17 இருந்து 18 வரையுள்ள வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. Shall I hide anything from Abraham? Surely because become a great I'll read that again. Shall I hide from Abraham what I am going to do? Since Abraham shall surely become a great nation, and all the nations of the earth shall be blessed in him. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதனாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? So look at God testifying about Abraham, that he would consult and discuss with Abraham before taking any decision. ஆண்டவர் ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்னாடியே ஆண்டவர் ஆபிரகாமோடு அவர் அந்த காரியத்தை பகிர்ந்து கொண்டு பேசி ஒரு முடிவுக்குள்ள வருகிறதை பார்க்க முடிகிறது. Imagine God asking us, each one of us individually, if we are so intimate with him, so much in tune with him, having that kind of a level of intimacy with him, that he would consult you, he would ask you, my child, may I do this or may I do that, because he loves you that much. நம்முடைய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நாம் ஆண்டவருமாக ஒரு நெருங்கின தொடர்பு, ஒரு ஆழமான ஒரு நட்பை நாம் கடைபிடிப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட நிலைமையில, என்னுடைய மகனே நான் உனக்காக இந்த காரியத்தை செய்யட்டுமா, இந்த வழி ஆயத்தமாக்கட்டுமா என்று உங்களோடு பேசி ஒரு முடிவெடுக்கிற ஒரு அனுபவத்திற்கு நேராக நம் ஆண்டவர் வருவார் என்பதுதான் முக்கியம். Let's study the unforgettable experience that Moses went through in his life in in Exodus chapter 33. யாத்ராகமம் 33ஆம் அதிகாரத்திலே மோசே கடந்து சென்றதான மறக்க முடியாத அனுபவத்தை பற்றி நாம் கற்றுக்கொள்வோம். Moses was challenged by God to lead the Israelites after taking them all out from Egypt and leading them to the land of Canaan. இப்பொழுது ஆண்டவர் மோசேயை நோக்கி, என்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலை எகிப்திலே இருந்து மீட்டுக்கொண்டு வாக்குத்தத்த தேசமாகிய கனானுக்குள் போ என்று ஆண்டவர் மோசேயை நோக்கி சொன்னார். And Moses felt as if he was tasked with such a huge, humongous task that he would never be able to undertake on himself.
இப்பொழுது மோசேயானது அவர் மேல ஒப்படைக்கப்பட்டதான அந்த உத்தரவாதித்துவம், அந்த வேலையானது மிகவும் பெரியது, அது மிகவும் கடினமான காரியம். இது என்னாலே செய்து முடிக்க இயலுமோ என்றுள்ளதான சிந்தனையில இது பெரிய ஒரு காரியமாக மோசேக்கு தோன்றப்பட்டது. So in Exodus chapter 33 we read about the conversation that Moses had with God and how God spoke with him. இப்பொழுது யாத்ராகமம் 33 ஆண்டவர் மோசையோடும் மோசே ஆண்டவரோடு சேர்ந்து அவர்கள் ஒருவருக்கொருவர் காரியங்களை பகிர்ந்து கொள்ளுகிறது, பேசுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. So to get an assurance from God, he wanted God to see the glory of God. இப்பொழுது ஆண்டவருடைய மகிமையை காணுவதற்காக ஒரு அடையாளத்தை இங்கே கேட்கிறதை பார்க்க முடியும். Only then he would have that self confidence or confidence in God that he would take charge and lead him. அப்படியானால் மட்டும்தான் அந்த ஒரு பிரயாணத்திற்கான ஒரு உறுதி, ஒரு நம்பிக்கை அவனுக்கு கிடைக்கும். அந்த நம்பிக்கைக்காக ஒரு அடையாளத்தை அங்கே கேட்கிறான். So in verse 18 to 23 we read like this: seeing that Abraham shall surely become a great and mighty nation. அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். And he went on to see the glory of God in the cleft of a rock. அதற்கு அவர் என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக நடத்தி போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி. So when God spoke with Abraham in that fashion, Abraham was very sure that the glory of God had shone upon him, even though he could not behold God's face direct like we see each other. இப்பொழுது மோசேயானவன் அந்த கர்த்தருடைய மகிமையை அவன் முன்னாடி வந்தபோது நேரடியாக அந்த மகிமையை காண முடியாத சூழ்நிலையில, அந்த மகிமை அவ்வளவு மகிமையாக இருந்தாலும் அந்த மகிமையானது மோசே மத்தியில அவனுக்கு முன்னாடி அதை பிரயாணம் செய்ததை, அது கடந்து சென்றதை மோசே தரிசித்தான். And God's glory shone upon Abraham in such a way that glorious countenance of his could not be even beheld by the Israelites. இப்பொழுது இஸ்ரவேல் மக்களை உதவி செய்யும்படியாக மீட்கும்படியாக அவ்வளவு மகிமையான ஒரு மகிமை இப்பொழுது மோசேயினுடைய வாழ்க்கையிலூடாக கடந்து சென்றதை பார்க்க முடியும். How many of you all have experienced that kind of a glorious countenance on your faces after an interaction that you've had with God the Father in heaven? பரலோகத்திலே இருக்கிற தேவனாகிய கர்த்தருடைய அவரோடு நேரிட்ட தொடர்பில் நெருக்கமான ஒரு பழக்கத்தினால இப்படிப்பட்ட ஒரு மகிமையினுடைய அனுபவம் எத்தனை பேருடைய முகங்களில உங்க வாழ்க்கையில நீங்க தரிசித்திருக்கிறீங்க, அனுபவித்திருக்கிறீங்க. If you have not had that experience, yearn for it, thirst for it. Surely God will fill you with that glory. இப்படிப்பட்ட ஒரு மகிமையான அனுபவத்துக்கு நேராக இதுவரை நீங்கள் கடந்து செல்லவில்லை என்று சொன்னால் அதற்காக முயற்சி எடுங்கள், அதுக்காக சிரமப்படுங்கள், அதுக்காக தாகமுள்ளவர்களாக இருங்கள். அப்படிப்பட்டவர்கள் மேலே அந்த மகிமையை கர்த்தர் பொழிந்தருள அவர் போதுமான தெய்வமாக இருக்கிறார். When you enter into your prayer chamber and behold his face, and for long durations of moments of spending time with God, that is when God starts speaking to you. உங்கள் ஜெப அறைக்கு நேராக கடந்து செல்லும்போது உங்கள் முகத்தை பரலோகத்துக்கு நேராக ஏறெடுங்கள். அநேக மணி நேரம், பல மணி நேரம் அவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். அப்பொழுது அவருடைய சத்தம், அவருடைய மகிமை உங்கள் முகத்துக்கு நேராக விளங்கப்படுகிறது. உங்களால் அனுபவிக்க முடியும், தரிசிக்க முடியும். Let us yearn for that glorious face of God to be shining on our faces. அப்பொழுது நம்முடைய முகங்களில் மகிமையாக இருக்கிற தேவனுடைய முகம் வெளிப்படுகிறது, வெளிச்சமாக இருக்கிறது, பிரகாசிக்கிறதை நம்மாலே உணர முடியும். When I was in New Jalpaiguri, that's a railway station, after coming down from the mountains in Sikkim, I had to go on an annual leave. I would not get the leave on time, and I was absolutely having a free railway ticket.
I could not enter into the compartment because there was no reservation. நான் ஆனுவல் லீவுக்காக சிக்கிமில் இருந்து கீழே இறங்கி வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு நேராக வந்தேன். எனக்கு இலவசமாக பிரயாணம் செய்யக்கூடிய டிக்கெட்டுகள் இருந்தாலும் அன்னைக்கு எனக்கு ரிசர்வேஷன் இல்லாம நான் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு கம்பார்ட்மெண்ட்டுக்கு சமீபமாக வர வேண்டிய சூழ்நிலை வந்தது. There was a heavy rush and the long journey ahead consisting of 2.5 to 3 days journey, and I had a second AC ticket in my hand, but I was waitlisted way down. There was no chance of getting reservation. எனக்கு செகண்ட் ஏசி டிக்கெட் வெயிட் லிஸ்டில் நான் கைராப்திலே ஒரு டிக்கெட் இருந்தது. ஆனால் அதிகமான ஆட்கள் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தார்கள். அதிகமான நெருக்கமாக இருந்ததினால நான் அந்த வெயிட் லிஸ்டில் அப்படியே நான் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. The traveling ticket examiner, out of the big crowd that was in front of the compartment, chose me and picked me out of the crowd. அங்கே இருந்ததான திரளான மக்கள் பிரயாணம் செய்வதற்காக அங்கே இருந்த திரளான மக்கள் மத்தியில அதை எக்ஸாம் பண்ணுகிற அதை சோதனை செய்கிறதான டிடிஆர் என் பக்கம் வந்து என்னை மட்டும் தனியாக அவர் அப்படியே தெரிந்து தூக்கி எடுத்தார். I didn't ask him or I didn't know what to do because there was a heavy rush. அவ்வளவு அதிகமான மக்கள் இருக்கிறார்கள், அதிகமாக ஜனங்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல நான் அவர்களோடு எதுவுமே உதவி கேட்கவில்லை. But he came to me. ஆனால் அவர் என்னிடம் வந்து He asked me, where is the ticket? He asked me. அவர் என்னிடம் கேட்டார், உன்னுடைய டிக்கெட் எங்கே என்று கேட்டார். And I showed him my ticket, and then immediately he cut that waitlisted number, whatever that number was, and allotted me a berth to travel in for the next 3 days. அவர் என்னுடைய கரத்தில் இருந்த டிக்கெட்டை சோதனைக்காக கேட்டபோது நான் கொடுத்தேன். ஆனால் அது ஒரு வெயிட் லிஸ்ட் டிக்கெட்டாக இருந்தது. திடீர்னு அந்த டிக்கெட்டை அவர் கட் பண்ணி எனக்கு 2-3 நாள் பிரயாணம் செய்ய வேண்டியதுண்டு. எனக்கு 2-3 நாள் பிரயாணம் படுத்து நல்ல அமைதியா தூங்கக்கூடிய அளவில் எனக்கு பெர்த்தை அவர் புக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி தந்தார். I believe it was the glory of God that was shining on my face that attracted me to the TTR, and he gave me out of turn allocation of the berth. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே கர்த்தருடைய மகிமை என்னுடைய முகத்திலே பிரகாசித்த காரணத்தினால் அவர் எனக்கு நேராக திரும்பி என்னிடம் இழுத்து கொள்ளப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு டிக்கெட்டை எனக்கு அனுமதித்தார் என்பதை நான் நம்புகிறேன். I believe many of us sitting here have experienced the favor of God and favor of man in these ways. இப்படிப்பட்ட வழியிலூடாக இப்படிப்பட்ட சூழ்நிலை போல இதை போல இங்கே இருக்கிற அனைவரும் கர்த்தருடைய மகிமை உங்க வாழ்க்கையில தேவனுடைய அனுகூலம் மனிதனுடைய அனுகூலம் உங்க வாழ்க்கையில அனுபவித்தவர்களாக நீங்க இங்கே இருக்கிறீர்கள். I know that we are not here longing for such experiences just to get the favor or gain the favor of man just for like that, but God's favor comes upon such people who are selfless, who are absolutely committed to having an intimate relationship with him. ஆண்டவரோடு நெருக்கமான ஒரு தொடர்பை உருவாக்க விரும்புகிறவர்கள், சுயநலவாதிகள் அல்லாத இருக்கிறவர்கள், ஆண்டவருமாக நேரடியான நட்பை வைத்திருக்கிறவர்கள், அவர்களுக்காக அவருடைய மகிமை இப்படி வெளிப்படும். அல்லாமல் ஆண்டவரே எனக்கு மகிமை வேணும் வேணும் என்று கேட்கிறவர்களுக்கு அல்ல ஆண்டவர் அந்த மகிமையை வெளிப்படுத்த போகிறது. Coming to the experience that Jesus had on the cross where he won the favor of God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே இருந்தபோது அவருடைய ஆண்ட பிதாவாகிய தேவனுடைய அனுகூலம் அவருக்கு வெளிப்பட்டதை பற்றி நமக்கு பார்க்க முடியும். We read about that in elaborate ways in all the 4 gospels of the New Testament. புதிய ஏற்பாட்டிலே இருக்கிற 4 சுவிசேஷ புத்தகங்களிலேயும் அப்படிப்பட்ட அனுபவங்களை விசாலமாக விரிவாக நம்மாலே பார்க்க முடியும். All that I want to share here is that Jesus, the only begotten Son of God, won the favor of the Father in heaven by his implicit obedience on the cross. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பிதாவாகிய தேவனிடம் அவர் தன்னைத்தான் ஒப்புக்கொடுத்து கீழ்ப்படிதல் உள்ளவனாக மாற்றப்பட்டதினால் அவர் கீழ்ப்படிதல் உள்ளவனாக இருந்ததினால பிதாவாகிய தேவன் அவருக்கு அனுகூலமாக மாற்றப்பட்டதை நம்மாலே பார்க்க முடியும். By his implicit obedience he not only pleased God
but he also delivered you and me from the wretchedness of sin and eternal damnation in hell. நாம் அவருடையதான எளிமையான அந்த கீழ்ப்படிதல் மூலமாக அவர் மட்டும் ஆண்டவருடைய பிதாவினுடைய அனுகூலம் பெற்றுக்கொண்டது மட்டுமல்ல, நானும் நீங்களும் பாவத்தின் பயங்கரமான குழியில இருந்து, பாவத்தின் மரண தண்டனையில இருந்து மீட்டுக் கொள்ளும்படியாக அவருடைய நாமம் காரணமாக மாற்றப்பட்டது. Shall we read only one portion from Matthew chapter 27 verse 45 and 46? மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 45 46 வசனங்களை நாம் வாசிப்போமா? Matthew 27 45 and 46. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 45 46 வசனங்கள். Now from the 6th hour until the 9th hour there was darkness over all the land. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. And about the 9th hour Jesus cried out with a loud voice saying, Eli, Eli, lama sabachthani, that is, my God, why have you forsaken me? 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லமா சபத்கானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு ஏன் தேவனே ஏன் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். Can anyone guess what is the 6th hour that we are talking of here? நம்ம இங்கே சொல்லப்பட்டிருக்கிற 6ஆம் மணி நேரத்தை பற்றி யாருக்காவது சிந்தனையில கொண்டு வர முடியுமா? Anyone? யாருக்காவது What is the 6th hour? என்ன 6ஆம் மணி நேரம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? யாராவது சொல்ல முடியுமா? Anyone? யாராவது சொல்லுங்களே. Everybody dark, blank. எல்லாருடைய முகங்கள் இருட்டாக இருக்கிறது. Around what time was Jesus crucified on the cross, and when did the entire darkness prevail in the earth? இந்த பூமி முழுவதுமாக அந்தகாரம் மூடப்படக்கூடிய சூழ்நிலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அறையப்பட்ட நேரம் எந்த நேரம்? யாராவது சொல்லுங்களே. Yes, pastors, brothers and sisters. சகோதரி சகோதரிகளே, Pastors say it is 12 o'clock in the afternoon. போதகர்கள் சொல்லுகிறார்கள் மதியம் 12 மணி என்று சொல்லுகிறார். Is that correct? அது கரெக்ட்டா? Yes, it is. ஆம், கரெக்ட் தான். Imagine the whole earth getting dark with a cloudy darkness that you couldn't see the sun. It became dark, pitch dark in the middle of the afternoon. பாருங்களேன், மதியம் 12 மணி நேரத்திலே பூமி சூரியனை பார்க்க முடியாத அளவு, சூரியன் கூட இல்லாத அளவுக்கு மிகவும் கடினமான ஒரு அந்தகாரம் பூமி முழுவதும் நிரப்பப்பட்ட சூழ்நிலை. Because Jesus, while on the cross, bleeding and disfigured and absolutely looking a wretched person that he seemed to be on the cross, even God could not face his sight. He could not look at him because he was carrying that much of darkness, of sin of yours and mine. பாருங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே இரத்தம் வடிந்தவராக, ஒரு கோலமுள்ளவராக, அவருடைய உருவம் கூட தெரியாத அளவுக்கு ஒரு குலைந்தவராய் கல்வாரி சிலுவையிலே படுத்திருந்த போது பிதாவாகிய தேவன் அவருடைய முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு இருள் வந்தது என்று சொன்னால், நானும் நீங்களும் நம்முடைய முழு உலகத்தினுடைய மனிதனுடைய பாவம் அவர் முகத்தின் மேல், அவர் சரீரத்தின் மேல் சுமத்தப்பட்டதினால தான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்தை பார்க்க முடியாதபடிக்கு அந்தகாரம் சூழப்பட்டது. Before he went on the cross, அவர் சிலுவையிலே போவதற்கு முன்னாடி he was full of glory of God. அவர் பிதா தேவனுடைய மகிமையால் நிரப்பப்பட்டிருந்தார். But once he went on the cross and started to bear the burden of sins of yours and mine, not only of those times but even today and forever, all the burden of the sin that we, the people of God, when we were in sin, all the sin he carried on himself.
அந்த சிலுவையிலே கடந்து செல்வதற்கு முன்னதாகவே அவர் மகிமையால் நிரப்பப்பட்டிருந்தார். ஆனால் சிலுவையிலே ஏறும்போது நானும் நீங்களும் இந்த முழு உலகமும் அந்த நாட்களில் இருந்த மனுக்குலம் மட்டுமல்ல, இந்த நாட்களில் இருக்கிற மனிதன் நம்மை கூட நம்முடைய அனைவருடைய பாவத்தினுடைய பாரமானது அவருடைய சரீரத்திலே அவருடைய மேலே அது விழப்பட்டது. And imagine that's the mid-afternoon time of the day. பாருங்கள், நினைத்து பாருங்கள், அது மதியம் தாண்டின ஒரு நேரமாக இருந்தது. Total darkness everywhere. எல்லா இடமுமே அந்தகாரம் மூடப்பட்டது. And the earth was shaking. பூமியானது குலுங்கினது. And everything seemed topsy-turvy. எல்லாம் பூமி நடுங்கினது. இயற்கை சீற்றங்கள் வந்தது. God could not look at his son Jesus Christ. பிதாவாகிய தேவனுக்கு தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்தை பார்க்க முடியவில்லை. For a few seconds he hid his face from him. சில நிமிடங்கள் அவருடைய முகத்தை அவர் மறைத்துக் கொண்டார். That is when he cries out, Eli, Eli, lama sabachthani. ஆகையால் தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஏலி ஏலி லமா சபக்கானி என்று அவர் கூப்பிட்டார். He cried out to God his Father. If God his Father has forsaken him, then who else is there to take up his burden? பாருங்களே, அவருடைய பிதாவாகிய தேவன் அவரை கைவிட்டாரோ, அப்படியே அவர் கைவிட்டால் இந்த பாரத்தை சுமக்க யாரால் முடியும்? That is when we see the divine encounter Jesus had with his Father. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுமாக அவருக்கு இருக்கிற முகாமுகமான அனுபவம், நெருக்கமான தொடர்பு. I believe guardian angels went on to minister to him and giving him the grace to suffer for you and me. ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் தூதர்களை அனுப்பி நானும் என்னையும் உங்களையும் மீட்கும்படியாக, நம்மை ரட்சிக்கும்படியாக அந்த தியாகங்களை அனுபவிக்க கூடிய திராணியை அவருக்கு கொடுத்தார். So my dear brothers and sisters, let's remember one thing in our lives, that our Lord Jesus Christ suffered eternal damnation on the cross just for you and me, and saved us from the wretchedness of sin, and ultimately by shedding his precious blood on the cross, he gave his life for you and me. பிரியமான சகோதரி சகோதரர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து அவருடைய இரத்தத்தை சிந்தி நானும் நீங்களும் செய்ததான பாவத்தை, அந்த பாவத்தினுடையதான கொடூரமான விளைவுகளை, அதனுடைய பாரங்களை அவர் சிலுவையிலே சுமந்து நமக்காக அவர் மரித்தார். Once he shed the blood and died for you and me, we have been saved by his precious blood. அவர் ஒருபோது தன்னுடைய சரீரத்தை இரத்தத்தை சிந்தினதினால நானும் நீங்களும் மரிக்காமல் நமக்காக அவர் மரித்திருக்கிறார். And mind you, he gained victory over sin and death, because on the third day he rose up again from the dead. அவர் பாவத்தையும் பாதாளத்தையும் வென்றவராக மூன்றாம் நாள் கல்லறையை விட்டு அவர் உயிரோடு எழுந்து வெளியே வந்திருக்கிறார். That was the only way that God the Father in heaven could rescue you and me, by sending his only begotten son Jesus on the cross and die for us. And the way he died was probably the worst kind of death that anyone could suffer on this earth. இந்த உலகத்தை நம்மை மீட்டுக்கொள்ள பிதாவாகிய தேவன் கண்டடைந்த ஒரே ஒரு மீட்பு பணி என்னவென்றால், தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி நானும் நீங்களும் அனுபவிக்க வேண்டிய பாவத்தின் பாரத்தை அவர் தன்மேல் சுமத்தி அவர் அதை அனுபவித்து நம்மை மீட்கும்படியாக அவரை அனுப்பினார் என்பதுதான் ஒரே ஒரு மீட்பின் வழி. So let's always remind ourselves of the great sacrifice that Jesus gave on the cross for you and me, and went through that divine encounter. உலகத்தில் எந்த மனுஷனாலும் செய்ய முடியாத உன்னதமான அந்த ஒரு பலியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக நம்மை மீட்கும்படியாக அவர் செலுத்தினார் என்பதை ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொருவரும் நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். When we drift away from God, we are hurting him. நாம் ஆண்டவரை விட்டு வழிமாறி செல்லும் போது அவருடைய இருதயத்தை நாம் காயப்படுத்துகிறோம். Because he gave that sacrifice of his son
for you and me. காரணம் அவருடைய குமாரனை நமக்காக எனக்காக உங்களுக்காக அவர் பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். To be rescued from the gnashing teeth and the gnashing snarling bite of the evil one. இப்பொழுது பிசாசினுடையதான கொடூரமான நகங்களுக்கு பற்களுக்கு கடிக்கு முன்னாடி அந்த தண்டனையில இருந்து அந்த அனுபவங்கள்ல இருந்து நம்மை மீட்கும்படியாக அவர் தன்னுடைய குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தார். So let us love him more and more these coming days. ஆகையால் ஆண்டவரை அதிகமாக ஒரு நாட்களில் நாம் நேசிப்போம். Let us yearn for that divine encounter with God. ஆண்டவராய் இருக்கிற முகாமுகமான அனுபவத்திற்கு நேராக நெருக்கமான அனுபவத்துக்கு நேராக நாம் முயற்சிகளை எடுப்போம். The times are very trying. இப்பொழுது நேரம் அதிகமாக இல்லை. And we are always being attracted to the world is when we should realize this is the time for us to draw closer to God and stick to him, and no matter what, don't ever give up on your faith and trust in God, and he will rescue you. பாருங்களே, இந்த உலகம் அதனுடைய கடைசியில் போய் கொண்டிருக்கும் போது நாம் இன்னி காலத்தை நீட்டக்கூடாது. நாம் கடைபிடித்திருக்கிற விசுவாசத்தை விட்டு நாம் வழிவிலகாமல் அந்த விசுவாசத்திலே நம்மை மீட்டு கொண்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நெருக்கமான நட்பை தொடர்பை நாம் கடைபிடித்துக் கொண்டு நாம் ஒப்பு கொடுத்து வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். How many of you would like to have a divine encounter with God? ஒரு தெய்வீகமான ஒரு முகாமுகமான அனுபவத்திற்கு நேராக எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்க? How many? எத்தனை பேர் அது விரும்புகிறீங்க? Please raise up your hands confidently. உங்க நம்பிக்கையோட உங்கள் கரங்களை தூக்கி காட்டுங்களேன். All of you should yearn for that divine encounter with God. தெய்வீகமான ஒரு முகாமுகமான ஒரு அனுபவத்துக்கு நேராக நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். விசுவாசிகள் அனைவரையும் நான் ஆண்டவருடைய நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord.